physical chemistry one of the most easiest chapter எதுன்னு கேட்டீங்கன்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், ரொம்ப ப்ரெடிக்டபிளான கொஸ்டின்ஸை வச்சிருக்கக்கூடிய சாப்டர். அண்ட் எஸ், ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்தாலும் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். அது எப்படி டேக்கிள் பண்ணலான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். So, hello my dear parents and my dear champions. This is your Premila Ma'am. And இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டா டீகோட் பண்ண போறோம். First of all, talking about the chapter in itself. இந்த சாப்டர்ல every year 2 to 3 questions ரொம்ப மினிமலா கேட்டுறான். 4 questions கேட்ட காலங்களும் இருக்கு. ஸோ அதனால இந்த சாப்டரை நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஒன் ஷாட் ரெக்கார்டட் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸில் உங்களால் ஒரு என்டையர் சாப்டரையும் கிறிஸ்டல் கிளியர் சீரீஸில் டாபிக் வைஸா அதே சாப்டர் லைவ்லையும் அண்ட் ஈவினிங் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன்ல அந்த சாப்டர்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நகர்த்த முடியும். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் வித்வுட் ஃபெயில். இப்போ இந்த சாப்டர்ல அப்படி என்னதான் மேம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திஸ் சாப்டர் ஸ்டார்ட்ஸ் வித் ஆட்டம். ஆட்டம்னா என்ன, அதை எப்படி டிவைஸ் பண்ணாங்க, அட்டாமிக் தியரி, தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட்டம், அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, போர்ஷன்ஸ்ல இல்லை. Then you go with Maxwell's wave theory, properties of electromagnetic wave, electromagnetic spectrum, dual nature, so on and so forth. சரிங்களா? ஸோ இதில் எந்தெந்த பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரி. ஏன்னா கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் ஃபார் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் ரெண்டாவது டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், ஹைசன்பர்க்ஸ், அப்புறம் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, போர்ஸ் மாடல், குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் ஃபில்லிங் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுலேயும் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, போர்ஸ் மாடல், ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டிக்கான ஃபார்முலா. ஏன்னா இதெல்லாம் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ we'll start with the very basics for this class, which is structure of an atom. First of all, atom அப்படின்னா என்ன மேம்? ஆட்டம்னா நம்மளோட ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேம். அந்த ஸ்ட்ரக்சரோட simplest form of division தான் ஆட்டம். எஸ், எல்லா மேட்டரும் ஆட்டம்னால தான் உருவாயிருக்கு. ஆட்டம்குள்ள நமக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸும் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸும் இருக்கு. பட் இந்த ஆட்டமை உங்களால இன்னும் பிரிக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஆட்டமை தந்துட்டாங்கப்பா, இதுல இருந்து நான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும், புரோட்டானை ரிமூவ் பண்ணும், நியூட்ரானை ரிமூவ் பண்ண முடியுமா? எஸ், உங்களால பண்ண முடியும். ஆட்டம் இஸ் a divisible smallest unit of a compound. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இங்க நியூக்ளியஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ எஸ், நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கு. இது நியூக்ளியஸே இருக்கிறதுனால அவங்கள டுகெதர் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எஸ், நம்மளோட எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸ் சுத்தி வர மாதிரி இருக்கும். சரி, ஓகே மேம். பட் இந்த ஆட்டமை யாரு கண்டுபிடிச்சா? ஆட்டமை இங்க இருக்காரு பாத்தீங்களா, இவரு தான் கண்டுபிடிச்சாரு, நம்மளோட ஜான் டால்டன். ஆனா அவர் என்ன சொன்னாரு, எல்லா மேட்டரும் ஆட்டம்னால உருவாயிருக்கு, ஆனா அந்த ஆட்டமை நம்மனால பிரிக்க முடியாது. ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிவைசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னார். அது உண்மையா? உண்மை இல்லை. அது இல்லாம atoms of same element are identical, different element has different atoms, இப்படி பல 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 கான்செப்ட்ஸையும் சொன்னாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிராபேக் இருக்கு. இருந்தாலும் மனுஷன் புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா,
அதனால we are learning about it. Right. Atoms are indivisible. அதுல இப்போ நம்ம என்ன தப்புன்னு சொல்லியிருக்கோம்? No atoms are divisible னு சொல்லியிருக்கோம். Atoms of an element are identical. வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா isotopesல atoms of same element have different masses அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மூணாவது, each element has different atoms. I mean different element has different atoms. இதுவும் தப்பு. different atoms of different masses. ஓகேவா? இதுவும் தப்பு. ஏன்னா we have isobars. இவங்க சேம் மாஸ் கொண்ட டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க சொன்னதுல ஓவரால் நிறைய விஷயம் தப்பு. இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில ஒன்று எக்ஸப்ஷனல் கேசஸ் கேட்பான். ரெண்டாவது, இந்த டால்டன் அட்டாமிக் தியரியில எந்தெந்த லாவை இவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்பான். அண்ட் மூணாவது, டிராபேக்ஸ் பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் கேட்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இங்கேயும் பார்த்துருக்கோம், நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ்லையும் பார்த்துருப்போம். யாராச்சும் அந்த சாப்டர் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க, மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ்ல இருக்கு. ஆல்ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இவர் சொன்னதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்சிஆர்டியில ஹைலைட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான லைன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இது உங்க கொஸ்டின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய தடவை இது கேட்டிருக்காங்க. அண்ட் இட் இஸ் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி தான் D18 நான் போட்டிருக்கேன். இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி 3 லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னென்ன நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஒன்னு, இட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ரெண்டாவது, லா ஆஃப் definite proportion. Law of definite proportion. And மூணாவது, law of multiple proportion. புரிஞ்சுச்சா? So Dalton atomic theory 3 லாவை டிஃபைன் பண்ணுது. ஒன்னு, law of conservation of mass. ரெண்டாவது, law of definite proportion. மூணாவது, law of multiple proportion. இந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்சிஆர்டிலையும் இதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ரைட். இதுக்கப்புறமா நாங்க எதை மேம் படிக்கணும்? இப்போ நம்மளோட டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். என்னென்ன டிராபேக் எல்லாம் இவரு கொண்டு வந்திருக்காரு மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிராபேக் இஸ் இட் couldn't explain atom stability. ஏன் இந்த atom ஸ்டேபிளா இருக்கு? ஏன்னா அங்க புரோட்டான்ஸும் இருக்கு, எலக்ட்ரான்ஸும் இருக்கு, ஆப்போசிட்டிவ் சார்ஜஸ். பட் இருந்தாலும் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு. அந்த ஸ்டெபிலிட்டி ஏன் உருவாச்சு அப்படிங்கறத பத்தி அவரு பேசல. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், ஆட்டம் இஸ் டிவைசபிள். இவரு இன்டிவைசபிள் பார்ட்டிகல், ஆட்டம் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. பட் we know that atom is divisible. அண்ட் மூணாவது பாயிண்ட், நம்மளோட ஆட்டம்னால it can acquire charge. பட் அதை பத்தி அவர் எதுவுமே சொல்லல. ஆல்சோ சார்ஜ் அக்வயர் ஆகுங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் கொடுக்கல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிராபேக்ஸ் ஆஃப் ஆர் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இது இல்லாமையும் டிராபேக்ஸ் இருக்கு. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் சேம் ஆட்டம் சேம் மாஸ்ன்னு சொன்னாரு, அதுக்கான எக்ஸெப்ஷன் ஐசோடோப். டிஃப்ரெண்ட் ஆட்டம் டிஃப்ரெண்ட் மாஸ்ன்னு சொன்னாரு, அதுக்கான எக்ஸெப்ஷன் ஐசோபாஸ். இந்த மாதிரி நான் சொல்லும் போதே ஒரு சில கான்செப்ட் சொன்னேன், அது இல்லாம உள்ள டிராபேக்ஸ் தான் இது. சரிங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஸோ அடுத்ததா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க புக்ல நிறைய அட்டாமிக் மாடல்ஸ் கொடுத்துருப்பான். லைக் தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல் இல்லையா,
அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட டிராபேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பான். பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் ஆல் நாட் அட் ஆல் நீடட். அட்டாமிக் மாடல்ஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம போர்ஸ் மாடல் இருந்து பார்த்தா போதும். புரிஞ்சுச்சா? இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. 2023 சிலபஸ் கட்டிங்ல இதெல்லாம் தூக்கிட்டான். சரியா? ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? ரைட். டேக்கண்ணா, though it is a recording, நான் உங்களுக்கு கிளாஸ் லைவ்ல எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஃப் யூ ஃபீல் ஹாப்பி அபவுட் திஸ் செஷன், மேம் இந்த மாதிரி எழுதியே சொல்லித்தாங்க மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ட்டை போடுங்க. இஃப் வி கெட் சம்வேர் அரௌண்ட் 30+ ஹார்ட்ஸ், தென் கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இதே மாதிரி நோட்ஸை எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போ ஆட்டமை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? டேக்கண்ணா, இந்த எக்ஸ் தான் நம்ம ஆட்டம்னா, இந்த ஆட்டம்க்கு மேல ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும். அந்த மேல இருக்கிறான் பாத்தியா, அந்த நம்பருக்கு பேரு மாஸ் நம்பர். கீழே இருக்கிறான் பாத்தியா, அந்த நம்பருக்கு பேரு அட்டாமிக் நம்பர். இப்போ மாஸ் நம்பர்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன? மாஸ் நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்ஸ் இன் an atom. ஒரு ஆட்டம்ல 6 புரோட்டான் 6 நியூட்ரான் இருக்குன்னா தென் அதோட மாஸ் நம்பர் என்னவா இருக்கும்? 6 + 6 12 இருக்கும். தென் Zங்கிறது நம்மளோட ஆட்டம்ல எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு, ஆர் நம்ம எடுத்திருக்கிறது ஒரு ஆட்டமா இருந்துச்சுன்னா, தென் அங்க நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அயனா இருந்துச்சுன்னா புரோட்டான் கவுண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். சரியா? கிளியரா? புரிஞ்சுச்சா? ஸோ எஸ், திஸ் இஸ் வாட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an atom is. அடுத்ததா நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், டேக்கண்ணா ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தெரியும். அப்போ எலக்ட்ரானோட மாஸ் என்ன அண்ட் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நீங்க படிச்சு வைக்கணும். சிமிலர்லி நம்மளோட கோல்ட்ஸ்டைன் தான் புரோட்டானை கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த புரோட்டானோட மாஸ் என்ன, சார்ஜ் என்னங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபைனலா ஜேம்ஸ் சாட்விக் தான் நம்மளோட நியூட்ரான்ஸ் கண்டுபிடிச்சாரு. அதோட மாஸ் என்ன, சார்ஜ் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூஸை நான் உனக்கு கொடுக்க போறது இல்லை. ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ திஸ் ஆஸ் அ ஹோம்ஒர்க். ஓகேவா? இது ஒரு ஹோம்ஒர்க்கா, டாஸ்கா எடுத்துக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. நான் ஒரு சில ஒன் ஷார்ட்ஸ்ல எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், பட் ஒரு சில பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஆன்சர். Please note it down and மறக்காம homework பண்ணிருங்க. This shows that how much you are committed for the subject and for NEET. என்னடா இது ஹோம்ஒர்க்லாம் தராங்க பண்ணணுமான்னு யோசிக்காம நீ பண்ணினா then it shows how much committed you are for NEET. நீ நீட்ல கிளியர் பண்ணி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற பாத்தியா, அது உன் ஆழ் மனசுக்குள்ள எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உண்மையிலேயே உனக்கு ஆகணுமாங்கிறத உணர்த்தும். ஸோ அதனால தான் சொல்றேன் ஹோம்ஒர்க்கை பண்ணு. சரியா? கிளியரா? எஸ். இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரிமெம்பர், மாஸ் ஆஃப் an electron is equal to 1 divided by 1837 times of mass of proton. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எலக்ட்ரான் ரொம்ப குட்டி கம்பேர்ட் டு புரோட்டான். ஸோ அதனால மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1/1837 மாஸ் ஆஃப் புரோட்டான். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம ஸ்பெசிபிக் சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிபிக் சார்ஜ்க்கான ஃபார்முலா
charge divided by mass. இந்த ஃபார்முலா வச்சு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் புரோட்டான் என்ன, எலக்ட்ரான் என்ன, நியூட்ரான் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டீடைல்டா அதுக்குள்ள போக வேணாம். இது இல்லாம மாஸ் ஆஃப் a மூவிங் எலக்ட்ரான் பேஸ் பண்ணியும் மாஸ் ஆஃப் a மூவிங் எலக்ட்ரான் பேஸ் பண்ணியும் ஒரு தடவை क्वेश्चन வந்திருந்துச்சு. So remember, mass of a moving electron m is equal to m naught. m naught na என்ன? எலக்ட்ரானோட actual mass divided by root of 1 minus v by c. இந்த v by c க்கு மட்டும் ஸ்கொயர் வரும். இங்க நோட் பண்ணி வச்சுக்கோ, m naught அப்படிங்கிறது mass of an electron at rest. நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடிய mass of an electron. Then vங்கிறது velocity. vங்கிறது velocity. அப்புறம் c அப்படிங்கிறது it is speed of an electron. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இது பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பானா, உங்கள்கிட்ட 4 ஆப்ஷன் தந்துருவான். 4 ஆப்ஷன் தந்துட்டு which of the following is correct அப்படின்னு கேட்பான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபார்முலால வந்துட்டு வெலாசிட்டியும் மாசையும் ஆர் வெலாசிட்டியும் மாசையும் வந்துட்டு ரிலேட் பண்ண போறாங்க அப்படின்னா, ரைட், ஆப்வியஸ்லி இது 2 தான் மாறும். ஸோ அதனால இது 2த்தையும் ரிலேட் பண்றாங்கன்னா, what do you know டாக்கண்ணா? you know that as velocity increases, அந்த ஃபார்முலால v by c கொடுத்திருந்தாங்கன்னா v by c square will obviously increase. கரெக்டா? அப்போ v by c square increase ஆகுதுன்னா root of 1 minus v by c the whole square என்னவாகும்? நீ ஒரு வேல்யூவை 1 கிட்ட இருந்து மைனஸ் பண்ணும்போ இவன் v by c அதிகமா இருந்தானா v by c let's say ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு v by c ஒரு 10 இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி 1 minus 10 ன்னு சொல்லும்போ வேல்யூ மைனஸ்ல வரும், which means root of 1 minus v by c the whole square value as a whole will decrease. இப்போ denominator decrease ஆகுது. denominator decrease ஆகுதுன்னா இந்த whole value decrease ஆகுதுன்னா obviously என்ன ஆகும்? numerator or mass of a moving electron increase ஆகும். and so the correct answer is, if velocity increases, then mass of moving electron will also increase. இதுதான் கரெக்டான கான்செப்ட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பான். நான் இன்னைக்கு ஒரு ரெக்கார்டட் ஒரு வீடியோ, ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருப்பேன். அதாவது நீட் 2026 ஈஸியா இருக்குமா டஃபா இருக்குமாங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மல்டி டைமென்ஷன்ஸ்ல நீங்க வந்து திங்க் பண்ணணும், ட்விஸ்டட் ட்ரில்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நான் சொன்ன அந்த கான்செப்ட் அண்ட் மல்டி டைமென்ஷனல் கொஸ்டின் இதுதான். சரியா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்க டீடைல்டா பார்த்து வச்சுக்கணும். இஃப் யூ ஆர் clearly seeing all of these, then probably you will ace NEET without fail. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? அடுத்ததா நம்ம வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா புக்கு படி பார்த்தோம்னா டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் நெக்ஸ்ட் டாபிக்கா இருக்கு. பட் இந்த டாபிக் நீட்டுக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால நீங்க இந்த டாபிக்ல உள்ள கான்செப்ட்ஸை படிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. ஏன்னா டிஸ்கவரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் அதுல ஒரு கான்செப்ட் வரும் which is about deflection of subatomic particle with magnetic and electric field. அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ போர்ஷன் இல்லைங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் இந்த டாபிக் இல்லையா கட்டுன்னு நினைப்போம். பட் போர்ஷன் இல்லைன்னா கூட ஒரு சில பார்ட்ஸ் நமக்கு முக்கியமா இருக்கும். ஸோ அந்த பாகங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டாக்கிங் அபவுட் டிஃப்ளெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ளெக்ஷன்னா என்ன? என்கிட்ட ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு. இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகலை நம்ம இந்த மூவிங் வேவ்ஸ், எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் அங்க வச்சோம்னா அந்த பார்ட்டிகல் ஆர் அந்த வேவ்ஸ் வந்துட்டு
போற வழியை விட்டு தாண்டி இப்படி 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 மூவ் ஆகலாம் இல்லையா, அந்த மூமெண்ட்டை தான் நம்ம டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் மூணு பாயிண்ட்ஸ்னால அஃபெக்ட் ஆகப்படும். ஒன்று சார்ஜ், இன்னொன்று மாஸ், அண்ட் மூணாவது மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் திங், சார்ஜ். டிஃப்ளெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாடுலஸ் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் எவ்வளோ அதிகமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஃப்ளெக்ஷனும் ஆகும். ஏங்க மாடுலஸ் எடுக்கிறோம்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாடுலஸ் ஆஃப் 1 is 1, மாடுலஸ் ஆஃப் -1 is also 1. அப்போ பாசிட்டிவ் ஆனாலும் நெகட்டிவா இருந்தாலும் அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தா அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் மாறிக்கும். ரெண்டாவது, டிஃப்ளெக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். மாஸ் கம்மினா டிஃப்ளெக்ஷன் அதிகம், மாஸ் அதிகம்னா டிஃப்ளெக்ஷன் கம்மி. அண்ட் ஃபைனலா, deflection is directly proportional to magnitude of electric and magnetic forces. இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சாவே இதை பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चन வந்தாலும் உங்களால எழுத முடியும். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். failures inspires winners and defeats losers. உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல மார்க் கம்மியா வருது, இல்லைனா மேம் எனக்கு வந்துட்டு நான் எவ்வளவு படிச்சாலும் அதை क्वेश्चन அப்ளை பண்ண வர மாட்டேங்குது மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் யூ ஷுட் நாட் லூஸ் ஹோப். ஏன்னா நீங்க உங்களோட ஹோப்பை விட்டுட்டீங்கன்னா தென் யூ ஆர் டிஃபீட்டட் அண்ட் யூ வில் பிகம் அ லூசர். பட் எனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ண தெரியல, அப்ப அதை நான் பண்ணணும்னா நான் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? If I want to solve this problem, what concept should I know? If I want to solve this question, what should I do? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க்கை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா then for sure that inspiration will make you a winner. ஸோ அதனால தான் சொல்றேன், ஒரு லூசர் மாதிரி திங்க் பண்ணாதீங்க. என்னால முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கும். பட் அதை கடந்து நீங்க போனோம்னா probably you should get inspired with that failure so that எனக்கு இங்க தப்பு வந்திருக்கு, அப்ப அந்த தப்பை நான் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு ஒர்க் பண்ணி then you become a winner. நீங்க questions சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணுங்கப்பா, யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததா இப்ப நம்ம ஐசோடோப், ஐசோபார்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட், ஐசோடோப்னா என்ன? எந்த ஒரு பொருளுக்கு சேம் அட்டாமிக் நம்பர் இருந்து டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கோ அதை தான் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோப்ஸை பொறுத்தவரை they are the only form of classification where same atomsல நம்ம டிஃபரன்ஷியேஷன்ஸை காமிப்போம். சரியா? இப்ப ஐசோபார் இல்லைன்னா ஐசோடோன் இல்லைன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா you will talk about different atoms. But isotope ல மட்டும்தான் சேம் ஆட்டமை பத்தி பேசுவீங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ ஐசோடோப்புக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐசோடோப்ஸை பொறுத்தவரை they have same chemical properties because அவங்களுக்கு சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், 1 1 1 3 ஹைட்ரஜன்லயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால they have same chemical properties. Next, isobars பத்தி பேசணும்னா as you can see they have different atomic number but same mass number. அடுத்ததா isotonsனா they have same number of neutrons. Same number of neutrons இருந்தா அவங்க isotones. And finally, isoelectronic species, isona same, electronicsனா electron. So same number of electrons இருக்கிற எல்லாரையும் நம்ம isoelectronic species அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சிங்களா? கிளியரா? இதுல ரெண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஒன்னு ஐசோடோப், இன்னொன்னு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். ஏன்னா இது ரெண்டுத்துல இருந்து தான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस அதிகமா கேட்டிருக்கான். புரிஞ்சுச்சிங்களா? கிளியரா? இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒன்னு ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு, சும்மா சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இல்லாம we have isodiapers. Fine. And we also have isosters. இந்த ரெண்டு கான்செப்டும் இருக்கு.
இத பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். டீப் டைவ் தான் பார்க்க வேணாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐசோ டயாபர்ஸ்னா என்ன? அவங்களுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா? டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா? அந்த டிஃபரன்ஸ் நம்பர் will be same. Difference between the number of protons and neutrons will be the same. But it will be never zero. அப்ப நம்ம நினைப்போம், ஆஹா ஒரு சில மாலிகூல்ஸ்ல எல்லாம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் சேமா இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் எடுத்தா 0 வருமே, அப்ப அதெல்லாம் ஐசோடயாபர்ஸ்னு நினைப்போம். இல்ல, அந்த நம்பர் 0 ஆகக்கூடாது, 1 2ங்கிற மாதிரி நம்பர் வரணும். அண்ட் அந்த நம்பர் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு மாலிகூலுக்கு சிமிலரா இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், போரான் 511ஐயும் கார்பன் 613ஐயும் எடுத்துக்கிறேன். இங்க நியூட்ரான் மைனஸ் புரோட்டான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரான் மைனஸ் புரோட்டான் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க ஆப்வியஸ்லி இட் வுட் பி லைக் வாட், புரோட்டான் 6ஆ, சாரி நியூட்ரான் 6ஆ, அப்போ 6 மைனஸ் 5 1. இங்க எவ்வளவு வரும்? இங்க எவ்வளவு வரும்? ப்ராபப்ளி 7 மைனஸ் 6, இங்கேயும் 1. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இங்க ரெண்டும் சேம். அதனால we call them as isodiapers. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ், isodiapers புரிஞ்சுச்சுல? அடுத்த கான்செப்ட் போலாம்ல? ஓகே. இது இல்லாம ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஐசோஸ்டர்ஸ். இவங்களுக்கு these are species which have same number of electrons in it. Isosters பொறுத்தவரை these are molecules. நிறைய பேர் ஐசோஸ்டர்ஸையும் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, பட் ப்ளீஸ் டு நாட் டூ தட், ப்ளீஸ் டு நாட் டூ தட். ஏன்னா ஐசோஸ்டர்ஸ்ல we only consider molecules, ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்ல நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸை கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஸோ ஐசோஸ்டர்ஸை பொறுத்தவரை these are species which has same number of atoms and same number of electrons. அதுகிட்ட same number of atoms-உம் இருக்கும், same number of electrons-உம் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? I'll write the example on the top. ட்ரை பண்ணி பாருங்க. Let's say we have an example N2 and CO, கார்பன் மோனாக்சைடு. N2வும் CO-வும் நம்ம கையில இருக்கு. இப்போ N2ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை? 2. கார்பன் மோனாக்சைடுல கார்பன் 1 ஆக்சிஜன் 1, சோ 2. பட் N2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? N2ன்னு சொல்லும்போது ஓவராலா டோட்டலா 14 எலக்ட்ரான்ஸ். கார்பன் மோனாக்சைடுலயும் ஓவராலா டோட்டலா 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த மாலிகுலும் சேமா இருந்துச்சுன்னா, then in that case they are called as isosters. புரிஞ்சுச்சுங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைன், ஓகே. இப்போ நம்ம போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்குள்ள வரப்போறோம். இப்போ போர்ஸ் மாடலுக்கு போறதுக்கு முன்னாடி அடுத்ததா டெவலப்மெண்ட்ஸ் லெட் டு போர்ஸ் மாடல், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். டெக்கனா ரொம்ப முக்கியமா 2 டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், EM வேவ்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அண்ட் ரெண்டாவது டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் அன் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம். இது ரெண்டுத்தையும் மெயினா நீங்க பார்த்தாவே போதும். டெவலப்மெண்ட் லெட்ஸ் டு போர்ஸ் மாடல் முக்கியம். அந்த கான்செப்டை நம்ம படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரியை பார்த்துடலாம். மேக்ஸ்வெல் என்ன சொன்னார்னா, ஒரு
சார்ஜ் பார்ட்டிக்கலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியா, whenever we take a charge accelerated particle, ஒரு சார்ஜ் accelerated particle நம்ம எடுத்துக்கும்போ, whenever we take a charge accelerated particle, அது at a time, அந்த ஒரு particle at a time electric wave-ஐயும் magnetic wave-ஐயும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இஃப் இன் கேஸ் என்னோட ஆக்சலரேட்டட் பார்ட்டிகல்ஸ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சரியா, என்னோட எலக்ட்ரிக்கல் வேவ் இதுக்கு பர்பெண்டிகுலரா மூவ் ஆகும். திஸ் இஸ் எலக்ட்ரிக்கல் வேவ். வேறஸ் என்னோட மேக்னெட்டிக் வேவ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ரெண்டு வேவுக்கும் பர்பெண்டிகுலரா மூவ் ஆகும், மேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்படி என்னோட சார்ஜ் பார்ட்டிகல் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதுக்கு பர்பெண்டிகுலரா எலக்ட்ரிக்கல் வேவும் பிளஸ் இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் வேவும் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் மேக்ஸ்வெல்ஸ் மேக்னெட்டிக் தியரியில சொல்லியிருக்காரு. இப்போ என்னோட சார்ஜ் பார்ட்டிகல் உங்களை நோக்கி வருதுன்னா இது கூடவே சேர்ந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவும் அப் டவுன் சொல்லி உங்களை நோக்கி வரும். பிளஸ் மேக்னெட்டிக் வேவும் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி வரும். இதைத்தான் மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரியில அவரு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுச்சுங்களா? அதைத்தான் இங்க நம்ம வேவ்ஸை வச்சும் காமிச்சிருக்கோம். இப்போ இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன் வேக்யூம்ல இருக்கும்போ நம்மளோட இந்த வேவ் ஆர் மேக்ஸ்வெல்லோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஓட ஸ்பீட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா this will be equal to the speed of light. This will be equal to the speed of light. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு 3 into 10 to the power 8 மீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், இது கூடவே சேர்த்து நம்மளோட மேக்ஸ்வெல் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஜாட் டவுன் பண்ணி தந்திருக்காரு அப்படிங்கிறத ஜஸ்ட் ரஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆர் எனர்ஜி ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அது கூட சேர்ந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வர மாதிரி இருக்கும். இந்த ரேடியேஷன்ஸ்க்கு வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால அது வேக்யூம்ல ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு இணையா மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த ரேடியேஷன்ஸை தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த வேவ்ஸுக்கு they do not need any medium for propagation. அது வேக்யூம்லயும் போற மாதிரி இருக்கும், காற்றுலையும் போற மாதிரி இருக்கும், தண்ணிலையும் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த மீடியம் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததா நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாட் ஐ மீன் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்? ஸோ மேக்ஸ்வெல் வந்துட்டு ஒரு வேவ் கூட எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய வேவ்ஸை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்றோம்னு சொன்னார். பட் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் அடுத்ததா நம்ம செக்ரிகேட் பண்ணி பேஸ்ட் ஆன் wavelength or based on frequency அவங்கள from lowest to highest அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா அதைத்தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் எஸ், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி உருவாச்சு அண்ட் எந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருக்குங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், speed of light is equal to mu lambda, frequency into wavelength ன்னு தெரியும். அப்போ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், wavelength and frequency are inversely proportional. wavelength increase ஆச்சுன்னா frequency குறையும் அப்படிங்கறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க wavelength as you move from left to right குறையுது and
frequency as you move from left to right கூடுது. அந்த மாதிரி தான் இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆர்டரை ஒரு தடவை ஃபுல்லா கிளியரா பாருங்க. We have radio waves, microwaves, infrared, visible, UV, X-ray, gamma ray, ஃபைனலா காஸ்மிக் ரேஸ். இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரேடியோ ரேஸ் நம்ம ரேடியோ சிக்னல்ஸ்க்காக இந்த ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் இதுல எல்லாம் யூஸ் பண்றோம்னு தெரியும். மைக்ரோவேவ் நம்ம மைக்ரோவேவ் ஓவன்லேயும் ரேடாஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். இன்ஃப்ராரெட் இது ஒரு ஹீட்டிங் வேவ், ஹீட் பண்ணுறதுக்காக சூடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யூவி ரேஸ் சன்லேருந்து வருது. எக்ஸ்ரே நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் காமா ரேவ்ஸ் அண்ட் காஸ்மிக் ரேஸ் இருக்கு. இப்போ இவங்களோட வேவ்லென்த் ரேஞ்ச் நான் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் என்ன ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன், இதை பாருங்க. ப்ளஸ் விசிபிள் லைட்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்கு. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்ச் அண்ட் ரெட். நான் அதை இன்வர்ஸ்ல எழுதியிருக்கேன் ஏன்னா வேவ்லென்த் குறையுது, ஃப்ரீக்வன்சி கூடுது. ஸோ ஆஸ் யூ கோ ஃப்ரம் ரெட் டு வயலட் உனக்கு வேவ்லென்த் குறையுது, ஃப்ரீக்வன்சி கூடுது. இப்போ the $1 million question here is, இத எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா மேம்? ஏன்னா இவ்வளோ பெருசா இருக்கு மேம், இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் கிவ் யூ அ ட்ரிக். இப்போ இதுக்கான ஒரு சூப்பர் ட்ரிக், ட்ரஸ்ட் மீ, நானும் நிறைய வெப்சைட்ஸ்ல ட்ரிக் எல்லாம் தேடி பார்த்துருக்கேன். பட் எல்லாரும் இங்கிலீஷ்ல ஹிந்தியில தான் ட்ரிக் சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நாட் ரிலேட்டபிள் டு அஸ், கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், தமிழ்ல நமக்கான ஒரு ட்ரிக்கை உருவாக்கியிருக்கேன். சரியா? ஸோ த ட்ரிக் இஸ், நம்ம இந்த சுச்சுவேஷனை கூட லைஃப்ல நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ராம் இன்னைக்கு வீட்டில் உனக்கு எக்ஸ்ரே எடுக்க போறான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். என்னன்னா ராம் இஸ் ஃபார் ரேடியோ அண்ட் மைக்ரோவேவ். சரியா? உன்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, டேய் நீ எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு என்னதான் நான் நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும், இல்லடா ராம் வந்துட்டு இன்னைக்கு வீட்டில் உனக்கு எக்ஸ்ரே எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்திருக்கான். ஸோ அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ற வேலை தானே. ஸோ அதைத்தான் ட்ரிக்கா எடுத்திருக்கேன். இங்க ராம் அப்படிங்கிறது ரேடியோ அண்ட் மைக்ரோவேவ்ஸ், இன்னைக்கு ஐஆர் வேவ்ஸ், வீட்டில் விசிபிள், உனக்கு யூவி, எக்ஸ்ரே எடுக்க போறான், கோ ஜீஃபா காமா ரேஸ். இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கை வச்சு ஈஸியா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கிளியரா? இதுல டவுட் இருக்காதுன்னு நம்புறேன், நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பத்தி தான் பேச போறோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வேவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் பேசிக்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னும் ஈஸியா இனிமே வர கான்செப்ட்ஸை நம்ம வந்துட்டு படிக்க முடியும். ஸோ வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேவை வரைஞ்சிக்கலாமா? எஸ், நம்ம ஒரு வேவை வரைஞ்சிக்கலாமா? நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு வேவை வரைஞ்சுக்கிறேன் along with the graph. இப்போ இந்த வேவ் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா you have a lot of ups and downs. கரெக்டா? பட் இந்த வேவ் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. டே கண்ணா, ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இட்ஸ் அபவுட் வேவ்லென்த். வேவ்லென்த்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? Have you ever heard about wavelength? மேம், என்ன மேம் பெரிய விஷயம், லாம்டா தான் வேவ்லென்த், ஒரு வேவோட லென்த் வேவ்லென்த் அப்படின்னு நினைச்சேன்னா அது தப்பு. ஏன்னா வேவோட லென்த்ன்னு சொன்னது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் வேவோட லென்த் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம கண்ணால பாக்குறோம்னா வேவ் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா அது உன்னோட சிஸ்டத்துக்குள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். அதனால இனிஷியல் பாயிண்டா இதை கன்சிடரே பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் we consider the maximal points crest or the minimal point trough. maximal point crest ன்னு சொல்லுவோம், minimal point trough அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேவ்லென்த், ஒரு வேவோட லென்த் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை crest to crest distance என்னன்னு பார்க்கணும்,
that is going to be your wavelength lambda. இல்ல trough to trough distance என்னன்னு பார்க்கலாம். That is called as your wavelength. So what do you mean by wavelength? Wavelength na wave oda length. Clear? Next wavelength பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த waveல எத்தனை wave numbers இருக்கு அப்படிங்கறத படிக்கணும்ல, ரைட்? எத்தனை wave numbers இருக்கு அப்படின்னு படிக்கணும்ல. ஒரு யூனிட் லென்த்ல பர் யூனிட் லென்த்ல எவ்வளோ waves இருக்கு, நம்பர் ஆஃப் waves தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? we call it as wave number. wave numberக்கான யூனிட் is mu bar, and mu bar கண்டுபிடிக்கணும்னா ஈஸியான ஃபார்முலா mu bar is equal to 1 by lambda. இப்போ wavelengthனா என்ன, wave numberனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரியா? மூணாவதா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் is amplitude. ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது அந்த வேவோட ஹைட் தான் குறிக்கும். ஆம்ப்ளிடியூட நம்ம சை, இங்க நாமம் போட்டிருக்கேன் பாத்தியா, சை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதோட ஸ்பெல்லிங் PSI, P வந்துட்டு சைலண்ட். சரியா? ஸோ சை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா என்ன? வேவோட ஹைட். இது இல்லாம ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கியா? ஃப்ரீக்வன்சினா என்ன கண்ணா அர்த்தம்? இட் இஸ் த number of waves passing per second. இப்போ நான் என்ன பண்றேன், ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். let's say this pink point is my reference point, and ஒரு செகண்ட் இந்த வேவ் மூவ் ஆக நான் ஒவ்வொரு வேவா கவுண்ட் பண்ணிட்டே இருக்கேன். 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ ஒரு செகண்ட்ல in 1 second எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் போகுதுன்னு பார்த்தேன்னா that number of waves is called as frequency. frequency கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு டைம் பீரியட் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? அப்போ டைம் பீரியட்னா என்ன? it is the time taken by a wave. It is the time taken by a wave to pass a point. இந்த பாயிண்ட கிராஸ் பண்றதுக்கு ஒரு வேவுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ that is called as time period. அதை வச்சுதான் frequency கண்டுபிடிக்க முடியும். எப்படி frequency கண்டுபிடிக்க முடியும்? ஈஸியா சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. frequency is equal to 1 by time taken. புரிஞ்சுச்சுங்களா? frequency is equal to 1 by time taken. இது இல்லாம வேவோட ஸ்பீட பத்தியும் நம்ம பேசுவோம். of course speed of a wave எப்படி கால்குலேட் பண்றது? we know c is equal to lambda mu. இது எப்படி வந்துச்சுன்னா ஆக்சுவலா wavelength divided by time taken தான் கொடுத்திருப்பான். 1 by time taken is frequency இல்லையா? அதனால c is equal to lambda mu அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எங்க யூஸ் பண்ணிருந்தோம்? நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? c is equal to lambda mu. புரிஞ்சுச்சா? கிளியரா? டேக்கனா உனக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். அடுத்ததா நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பத்தி தான் பேச போறோம். சோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை எடுத்து நம்ம என்ன பண்றோம், அது வழி கரண்ட்டை பாஸ் பண்றோம். ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து அது வழி கரண்ட்டையோ மேக்னெட்டிக் வேவையோ எதையோ ஒன்னா பாஸ் பண்றோம். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் வேவ்ல உள்ள எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி போயிட்டு வர டைம்ல ஒரு வேவை ரிலீஸ் பண்ணும். அந்த வேவோட வேவ்லென்த்தை வச்சுட்டு நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கிராஃப் தான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஹைட்ரஜன் அப்சார்ப் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜியோட வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணிட்டு அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்
ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எனர்ஜியை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரமை கிரியேட் பண்ணோம்னா அதுதான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல வேவ் நம்பர் மியூ பார் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட்பர்க் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரைட்பர்க் ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. இப்போ அடுத்ததா இப்படி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வச்சு இவங்க வந்துட்டு ஸ்பெக்ட்ரமை கண்டுபிடிச்ச டைம்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? இனிஷியலா நம்மளோட எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு, n is equal to 1 ஸ்டேட்ல இருக்கு. அந்த எலக்ட்ரானுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்ததும் இந்த கண்ணா இதான் உன்னோட நியூக்ளியஸ், இங்க தான் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு, ஸோ அப்படியே போட்டுறேன். இதுக்கும் நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். எனர்ஜி கொடுத்ததும் அது ஆக்சுவலா இருக்கிற ஸ்டேட்ல இருந்து என்னோட எலக்ட்ரான் என்ன ஆகும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். சரியா? எப்படி நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாடுறதுக்கு ஜாலியா போறியோ அது மாதிரி எலக்ட்ரானும் எக்ஸைட் ஆகி போயிருச்சு. எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி எங்க போலாம்? இங்க இருந்து மேபி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லி எங்க வேணாலும் போலாம், டிபெண்டிங் அப்பான் த எனர்ஜி விச் இஸ் அப்சார்ப். பட் எப்படி நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜாலியா விளையாட போனாலும் கடைசியில நீங்க தாண்டி வந்தாகணும்னு வீட்டுக்கு வருவல, அதே மாதிரி இந்த எலக்ட்ரானும் எங்க போனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வரணும். பட் ஒரு சில நேரத்துல என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் டைரக்டா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வராம இந்த மாதிரி n is equal to 7 6 5 4 3 2ன்னு சொல்லிட்டு அங்கங்க ஸ்டக்காய் தென் ஃபைனலா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரலாம். அப்படி அதை ரிலீஸ் பண்ண எனர்ஜியை எப்படி அப்சார்ப் பண்ண எனர்ஜி எப்படி ரிலீஸ் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஹம்ப்ரே சீரீஸ், ஆக்சுவலா இங்க தான் ஹம்ப்ரே வரும், ஹம்ப்ரே சீரீஸ், ஓகே, பீஃபன் சீரீஸ், பிராக்கெட், பேஷன், பால்மர், லைமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ்க்கு எல்லாம் பேரு வைக்கிறோம். புரிஞ்சுச்சா? ரைட். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட், மேம் இந்த பேர்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ஒவ்வொரு சீரீஸோட பேரையும் ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்றேன், which is HP BP BL. அதாவது HP பில்ல பார்த்ததும் BP எகிரிருச்சாமா. இப்போதான் எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு, அதனால HP பில்ல பார்த்ததும் BP எகிரிருச்சு. இங்க HPங்கிறது ஹம்ப்ரே பீஃபண்டை குறிக்கும், BPங்கிறது பிராக்கெட் பேஷனை குறிக்கும், அண்ட் பிஎல்ங்கிறது பால்மர் லைமனை குறிக்கும். HP BP BL. ரைட். இப்போ இது இல்லாம அடுத்ததா உங்களுக்கு क्वेश्चन கேக்குறானா, லைமன்ல என்ன ரேடியேஷன் எமிட் ஆகும், பிராக்கெட்ல என்ன ரேடியேஷன் எமிட் ஆகும், பால்மர்ல என்ன ரேடியேஷன் எமிட் ஆகும் அப்படிங்கறத தான் கேட்பான். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்றேன். ஸோ the trick is love half. உடனே ட்ரிக்குன்னு சொன்னதும் மேம் நீங்க தான் இன்னைக்கு கொடுத்த புலர் வீடியோல ட்ரிக்கே வேணாம் அப்படின்னு சொன்னீங்க எல்லாம் சொல்லுவீங்க. நான் ட்ரிக்கே வேணான்னு சொல்றேன்னா அது ப்ராப்ளம்ஸுக்கு தான். சரியா? ஒரு சில ரேர் கேசஸ்ல உங்களால ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும். பட் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துக்கும் ஷார்ட்கட்ஸ்க்கும் போகக்கூடாது. ஜஸ்ட் ஏதாவது மெமரி பேஸ் கான்செப்ட் இருக்குன்னா அதுக்கு மட்டும் ஷார்ட்கட்க்கு போய்க்கலாம். சரியா? ரைட். ஓகே. ஸோ எஸ், லவ் ஹாஃப். இதுல எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைமன், யூங்கிறது லைமன் வந்து அல்ட்ரா வயலட் அதை குறிக்குது. நெக்ஸ்ட் விங்கிறது அதுக்கு அடுத்ததா இருக்கிற பால்மர் விசிபிள் ரீஜன்ல இருக்கு. தென் ஹெச்ங்கிறது ஹம்ப்ரே, அதாவது ஹம்ப்ரே வரைக்குமே எல்லாமே எஃப்ங்கிறது இன்ஃப்ராரெட். ஹம்ப்ரே வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஷன் டு ஹம்ப்ரே இது நாலுத்துக்குமே இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் ரிலீஸ் ஆகும். இதைத்தான் இது குறிக்குது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ வி ஹேவ் லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், பீஃபண்ட் அண்ட் ஹம்ப்ரே. இதை பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிளஸ் அந்த ரேஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்போ டெவலப்மெண்ட்ஸ் which led to Bohr's மாடல் நம்ம பார்த்தோம். அடுத்ததா இந்த Bohr's மாடல் ஆஃப் ஆட்டமை பத்தி தான் நம்ம பேச போறோம்.
டேக்கன்னா புக்கில் பார்த்தேன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன், ஹெய்சன்பர்க் எல்லாம் இங்கே கொடுப்பா, அதெல்லாம் தேவையில்லை. போர்ஸ் மாடல் முடிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கு போகணும். அப்போ தான் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன் வந்து போர்ஸ் மாடல் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். தென் போர்ஸ் மாடல், தென் ஏன் அது வேணாம், அதுக்கப்புறமா அதுக்கு பதிலாக என்ன மாடல் வந்துச்சு. இப்படி ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் கான்செப்ட் மண்டையில் நிற்கும். சரியா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். ஃபஸ்ட்டு போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டமை சொல்லும்போ நான் ரொம்ப முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், என்சிஆர்டியில் இம்பார்ட்டண்டா கொடுத்திருக்க கூடிய ஒரு விஷயம், போர்ஸ் மாடல் இஸ் only applicable for electronic species. அதாவது புக்ல வந்துட்டு ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ போர்ஸ் மாடல் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் ஆர் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷிஸ். புரிஞ்சுச்சா? கிளியரா? டவுட் இல்லைல்ல? ஓகே மேம், இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன், ஹீலியம் பிளஸ், லித்தியம் 2+ and beryllium 3+, sodium 10+. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். they are all isoelectronic species of hydrogen and so they all come into the lane of Bohr's model. right? இப்போ Bohr's modelோட postulates என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். I'll tell one by one, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் postulate, அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மளோட நியூக்ளியஸை சுத்தி, இப்போ இதுதான் என்னோட நியூக்ளியஸ்னா, நம்மளோட நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு சர்க்குலர் பாத்துல, ஃபிக்ஸட் பாத்துல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த ஃபிக்ஸட் பாத்தை தான் அவரு ஆர்பிட் அப்படின்னு சொல்றாரு. இது கூடவே நான் வந்துட்டு ஆர்பிட் வர்சஸ் ஆர்பிட்டால், ஆர்பிட்டுக்கும் ஆர்பிட்டாலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். ஸோ ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டால்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு எலக்ட்ரான் ஒரு ஃபிக்ஸட் பாத்துல சர்க்குலர் மோஷன்ல சுத்திட்டு இருந்துச்சுன்னா அதுதான் ஆர்பிட். பட் இதுவே என்கிட்ட ஒரு ஆட்டம் இருக்கு, லெட்ஸ் சே திஸ் இஸ் an atom, அண்ட் இந்த ஆட்டம்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, எலக்ட்ரான்ஸை என்னால அந்த ரீஜன்ல மட்டும் அதிகமா பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் ஆர்பிட்டல். லெட்ஸ் சே இது ரெண்டுத்தையும் சொல்லித்தரேன். I'll take one single example. இதான் என்னோட நியூக்ளியஸ், இதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இப்படி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. சரியா? எலக்ட்ரான்ஸ் இப்படி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகக்கூடிய அந்த பாத்தை கரெக்டா மார்க் பண்ணி எடுத்தேனா, that path where your electrons revolve around the nucleus is called as orbit. பட் ஆனா நான் என்ன பண்றேன், இந்த எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் இப்படி மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண ரீஜனை மட்டும் கன்சிடர் பண்ணேனா, the region where electrons can be found, அந்த ரீஜனை தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டாலுக்கான வித்தியாசம் புரிஞ்சிச்சுல? இப்போ நம்ம போர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட ஆட்டம்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸட் பாத்துல வந்து ரிவால்வ் ஆகுது, அதைத்தான் ஆர்பிட்னு சொல்றோம். ஆல்சோ இந்த ஆர்பிட்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட், நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அவர் கே ஷெல்னும், செகண்ட் எல் ஷெல்னும், தேர்ட் எம்னும், ஃபோர்த் என்னும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுதான் அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாஸ்லேட். ரெண்டாவது பாஸ்லேட் என்ன மேம்? செகண்ட் பாஸ்லேட் இஸ் அபவுட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அவர் என்ன சொன்னார்னா, நம்மளோட ஆட்டமோட சென்டர்ல ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் அந்த நியூக்ளியஸை சுத்தி தான் ஒரு எப்படி ஒரு சன்னை சுத்தி பிளானட் ரிவால்வ் ஆகுதோ அதே மாதிரி அந்த ஒரு நியூக்ளியஸை சுத்தி நம்ம எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னார். மூணாவது, எலக்ட்ரான்ஸ் ஸ்பெசிபிக் சர்க்குலர் பாத்ல தான் சுத்துது, which is orbit, and அந்த ஸ்பெசிபிக் ஆர்பிட்க்கு ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்கு. ஃபோர்த், if in case
அப்படி என்னோட எலக்ட்ரான் ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு, அந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்ல இருந்து மேல எக்ஸைட் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ அது ஒரு எனர்ஜியா அப்சார்ப் பண்ணுது. எனர்ஜி இஸ் அப்சார்ப். சிமிலர்லி மேலே இருந்து எக்ஸைட்டட் ஆன எலக்ட்ரான் போன எலக்ட்ரான் திருப்பி வருதுன்னு வச்சுக்கோ. which means it is releasing the energy. எனர்ஜி வாங்கின எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு நார்மல் ஸ்டேட்டுக்கு போகுது. அதனால it is energy released and always energy absorbed is equal to energy released. வாங்கின எனர்ஜியை திருப்பி கொடுத்துட்டு சேம் எனர்ஜியை கொடுத்துட்டு தான் அது வந்துட்டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா இந்த எனர்ஜி லெவல் வேல்யூ நான் சொன்னேன் இல்லையா, டிஃபரன்ஸ் வேல்யூ என்றால் it is always quantized, it is always a whole number. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதத்தான் நம்ம போர்ஸ் மாடல்ல இப்போ நம்ம பார்த்த பாஸ்டுலேட் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கான பாயிண்ட். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவர் சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட எலக்ட்ரான்ஸ் ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த ஃபிக்ஸட் ஆர்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். வாட் டு யூ மீன் பை திஸ் டேர்ம் ஆங்குலர் மொமெண்டம் டக்கனா? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? வாட் டு யூ மீன் பை ஆங்குலர் மொமெண்டம்? மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் மொமெண்டம். ஆங்குலர்னா அது ஒரு சர்க்குலர் பாத்துல போகுதுன்னா சர்க்கிளுக்கு தான் ஆங்கிள் இருக்கும். கரெக்டா? ஆங்குலர் கர்வ்டா இருக்கும். சர்க்கிளுக்கு தான் இந்த ஆங்குலர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்ப சர்க்கிள்னு சொல்லும்போது அதோட கீ ஃபேக்டர் இஸ் ரேடியஸ். அதனால ஆங்குலர் மொமெண்டம் இஸ் mvr. இந்த mvr அப்படிங்கிறது ஆங்குலர் மொமெண்டம் எப்பவுமே h by 2π ஓட இன்டெக்ரல் மல்டிபிளா இருக்கணும். மேம் h by 2π ஓகே, h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்னன்னா என்ன மேம்? n கேன் பி எனிதிங் 1 2 3 அப்படின்னு எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி எப்படி மேம் கொஸ்டின் கேட்பான்? நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பான். A B C D அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த 4த்துல எந்த வேல்யூ போர்ஸ் மாடலை அக்கம்பெனி பண்ணுது அப்படின்னு கேட்பான். சரியா? ஸோ அப்படி கேட்டானா நீங்க என்ன பண்ணணும்? அந்த NH by 2π மாடல்ல யார் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள எஸ் இவங்க இருக்காங்கன்னு சொல்லணும். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த போர்ஸ் மாடலோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சரியா? வாட் ஆர் ஆல் த அப்ளிகேஷன்ஸ்? அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்லயும் அது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்கான். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கனா. First application is to find the radius of nth orbit. எப்படி ஒரு nth orbit ஓட ரேடியஸை கண்டுபிடிக்கிறது? டேக்கனா நம்ம வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? we know if we have 2 point charges Q1 and Q2 இதெல்லாம் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R1 இருந்துச்சுன்னா then we know force between them is equal to K Q1 Q2 divided by R square. கரெக்டா? Q1 Q2ங்கிறது அந்த பாயிண்ட் சார்ஜஸ், Rங்கிறது டிஸ்டன்ஸ் between them. ரைட்? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இது பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சரை கொண்டு வர போறோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா all you have to do is use this formula. R radius is equal to 0.529 n square divided by z. டேக்கனா இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலாக்கான யூனிட்ஸ் ஆம்ஸ்ட்ராங்ல வரும். பட் உன் புக்கில் வந்து பிக்கோமீட்டர்லையும் கொடுத்துருப்பான். So picometerல கொடுத்தான்னா please note it down. If it's in picometer then R is going to be 0.529க்கு பதிலா 52.9 n square divided by z picometer. இதுதான் NCERTல கொடுத்துருப்பான். சரியா? பட் மோஸ்ட்லி நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? இந்த வயலட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கும் ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டாலுக்கு இந்த ஃபார்முலா தான் போடணும். இப்போ क्वेश्चनல ரேடியஸ் தராம உனக்கு எய்தர்
area, circumference or diameter கொடுப்பான். சரியா? questionல the diameter of the orbitals or the circumference of the orbitals அப்படின்லாம் கொடுப்பான். அப்படி கொடுத்தா அதுல இருந்து எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. always remember diameter is equal to twice that of radius. next circumference தான் என்ன அர்த்தம்? circumference is equal to 2 pi r and area is equal to pi r square. so இந்த formulasல r radius கண்டுபிடிச்சா போதும், diameter தான் let's say அவன் diameter 10 ன்னு கொடுத்திருக்கானா radius 5 ஆ இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சு தென் இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஆல்சோ இங்க என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட், அந்த ஆர்பிட்டோட நம்பர் என்னங்கிறது. z ஆப்வியஸ்லி யூ நோனா அந்த ரெப்ரசன்டேஷன்லேயே படிச்சிருப்போம். ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவு யூ ரிமெம்பர் திங்ஸ். இப்போ அடுத்தது நம்ம வெலாசிட்டி பத்தி பேச போறோம், which is the second application of Bohr's model. எப்படி மேம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது? டேக்கண்ணா நான் ஃபார்முலா சொல்றேன், ஃபார்முலாவை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, வேற கலர்ல எழுதுறேன், velocity is equal to 2.18 into 10 to the power 6 z by n, okay, z by n meter per second, which means velocity is directly proportional to z and inversely proportional to n. அவ்வளோதான். ஓகேவா? இதோட இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் உனக்கு தேவையில்லை, பிளெயினா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ, தட் இஸ் மோர் தேன் இனஃப். இப்போ நமக்கு என்ன தெரியும்? We know velocity is directly proportional to z and inversely proportional to n. இதை வச்சு நம்மளால ரெண்டு கண்டிஷன்ஸை கொண்டு வர முடியும். Because we know time taken is equal to 2 pi r divided by velocity. Also we know if velocity is equal to this, then mu is directly proportional to what? Z square by n cube. Okay va? So இதில் நீங்கள் வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி டைம் டேக்கன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் கியூப் பை ஜெட் ஸ்கொயர்னு வரும். வீணோ மியூ இஸ் ஈக்குவல் டு 1 பை டைம் டேக்கன். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு வரும். சரியா? நான் டீட்டெயில்டாக ஒவ்வொன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கால்குலேட் பண்ணிலாம் காமிக்கல, பட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். நீங்களும் ஒவ்வொன்றத்தையும் உட்காந்து டெரைவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்னா, எங்கேயாச்சும் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா தென் யூஸ் த மீன் ஃபார்முலா. ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? இது இல்லாம நம்ம டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வாட் டு யூ மீன் பை டோட்டல் எனர்ஜி? எனர்ஜி ஆஃப் தட் சிஸ்டம் ஆர் சோ. டோட்டல் எனர்ஜிக்கு 3-4 ஃபார்முலாஸ் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்கள்கிட்ட வேல்யூ ஜூல்ஸ் பர் ஆட்டம்ல கேட்கறானா, இஃப் தே ஆஸ்க் த வேல்யூ டு பி இன் ஜூல்ஸ் பர் ஆட்டம் அப்படி கேட்டானா, தென் ப்ராபப்ளி உங்களோட ஃபார்முலா அப்படிங்கிறது மைனஸ் 2.18 இன்டூ 10 to the power minus 18 z ஸ்கொயர் பை n ஸ்கொயரா இருக்கும். ஜூல்ஸ் பர் ஆட்டம்க்கு இதுதான் ஃபார்முலா. இல்ல மேம், என்கிட்ட கொஸ்டின்ல இவி பர் ஆட்டம் பேஸ் பண்ணி கேட்கறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, then for EV per atom the formula is going to be minus 13.6 z square by n square. இல்ல மேம், எனக்கு வேல்யூ கிலோ ஜூல்ஸ் பர் மோல்ல கேட்கறான், ஓகே, ஆர் கிலோ கேலரிஸ் பர் மோல்ல கேட்கறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, then அதுக்கான ஃபார்முலா it is for joules it is minus 1312 z square by n square, and for kilocalorie it is minus 312 z square divided by n square. So தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க. These are all very 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 important formulas. இப்போ நம்ம Bohr's model பத்தி எல்லாம் பேசிட்டோம். But what are all the disadvantages of Bohr's model? நோட் பண்ணிக்கோ. First point, அது hydrogen and
ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ்க்கு பொருந்தாது. ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சா? வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்? ரெண்டாவது பாயிண்ட், இது ஸ்டார்க் எஃபெக்ட், ஜீமன் எஃபெக்ட் இத பத்திலாம் பேசவே மாட்டேங்குது. ஸ்டார்க் எஃபெக்ட், ஜீமன் எஃபெக்ட பத்தி பேசல. ஒன்றும் இல்லை, உங்களோட அந்த பார்ட்டிக்கல் எலக்ட்ரிக் ஆர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால, எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி பேசுதான் ஸ்டார்க் ஆர் ஜீமன் எஃபெக்ட். அதை பத்தியும் இங்க பேசல. மூணாவது விஷயம், நம்ம மேக்னிடியூட்க்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம், which is NH by 2 pi is equal to MBR. சாரி, மேக்னிடியூட் இல்ல, ஆங்குலர் மூமெண்டம். இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கறத அவர் குவான்டைஸே பண்ணல, ரீசனே சொல்ல, அவர் பாட்டுக்கு ஃபார்முலாவை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனால இந்த மூணு காரணத்தினால்தான் போர்ஸ் மாடல் இஸ் a ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அடுத்த மாடலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது மட்டுமா காரணம்? இது கூடவே சேர்த்து நிறைய 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 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், தியரிஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அதை எல்லாம் வச்சு கன்க்ளூட் பண்ணி தான் போர்ஸ் மாடல் இஸ் a ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ போர்ஸ் மாடல் ஃபெயிலியர் தான். அடுத்தது எதுக்கு மேம் போகணும்? we are moving towards our quantum mechanical model. quantum mechanical மாடலுக்கு போறதுக்கான காரணமா ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ங்கிறது பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில நம்ம பிளாங்க் என்ன சொன்னார்னா, டேய் கண்ணுங்களா, நீங்க இவ்வளோ நேரம் வேவ் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வேவ் கிடையாதுடா. பிளாங்க் சார், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இட் ஆக்சுவலி ஹேஸ் small packets of energy. இந்த small packets of energy பக்கமா ரிலீஸ் ஆவறதுனால தான் உங்களுக்கு வேவ் உருவாகுது. and the small packets of energies are called as quanta அப்படின்னு சொன்னாரு. so this is how Planck's quantum theory works. அவர் மொத்தமா எல்லாரும் சொன்னதையும் அடிச்சு உடைச்சிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, வேவ்லாம் கண்டினியூஸ் கிடையாது, இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். இன்ஃபேக்ட் அந்த வேவ் எப்படி உருவாச்சு? ஸ்மால் packets of energy which is called as quantaனால உருவாச்சுன்னு சொன்னார். அண்ட் அந்த எனர்ஜி டிஃபைன் பண்றதுக்காக தான் he come up with the formula E is equal to h mu. மியூக்கு பதிலா நீங்க c by lambda, அந்த c is equal to mu lambda ஃபார்முலா இருக்குல்ல, அதுல மியூக்கு பதிலா c by lambda போட்டீங்கன்னா it will be hc by lambda. இதுவே நம்ம நிறைய எனர்ஜி பேக்கெட்ஸை பத்தி பேசுறோம்னா then easy, இதே ஃபார்முலால முன்னாடி ஒரு எண்ணை மட்டும் போட்டுருங்க, nhc by lambda will be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? பிளாங்க்ஸ் குவாண்டம் மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். டவுட் இருந்தா கமெண்ட்ல கேட்டுருங்க. அடுத்ததா நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட பத்தி பேச போறோம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன? வார்த்தையை பிரிச்சு பார்ப்போமே. போட்டோனா லைட்னு அர்த்தம், எலக்ட்ரிக்னா எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம், எஃபெக்ட்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ லைட் எனர்ஜி ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல இன்சிடென்ட் ஆவறதுனால நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரான் கிவர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய மெட்டல்ஸோட சர்ஃபேஸ் மேல லைட் எனர்ஜி படுறதுனால அந்த லைட் எனர்ஜியை எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அது இருந்த ஆர்பிட்ல இருந்து எக்ஸைட் ஆகி வெளியில வந்துடும். இப்படி வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்றோம்? கரண்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த எஃபெக்ட் தான் கன்வெர்ட்டிங் லைட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த எஃபெக்ட் தான் நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிச்சுங்களா? இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்லலாம், இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுதான் கான்செப்ட், இதுதான் நம்ம சோலார் பவர் பேனல்ஸ்ல நடக்கிற விஷயம். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களோட எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட், இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ் தான் அந்த லைட் ரேஸ்ரா. சரியா? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதை தவிர்த்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லலாம். இன்டென்சிட்டினா என்னடா கண்ண அர்த்தம்? இன்டென்சிட்டி இஸ் none other than, what is it called? None other than
brightness. புரிஞ்சுச்சுங்களா? நம்ம சொல்லுவோம்ல, டே என்னடா இது லைட்டு டிம்மா இருக்கு, லைட்டு பிரைட்டா இருக்கு அப்படின்னு. அந்த பிரைட்னஸ் தான் இன்டென்சிட்டின்னு சொல்றோம். பிரைட்னஸ் எதனால வருது? நிறைய போட்டான்ஸ் இருக்கிறதுனால வருது. சரியா? இப்போ இதற்கான கிராஃப் நான் வரையணும்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ டிரா கிராஃப் ஃபார் திஸ், இது இல்லாம ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு W0 work function and இன்னொன்னு mu0 which is threshold frequency. W0 னா என்னடா அர்த்தம்? The minimum energy required to remove an electron from its orbit is called as work function W0. So இப்போ நம்ம work function பத்தி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம frequency, threshold frequency, அதே கான்செப்ட் தான். The minimum frequency required to remove the electron is called as threshold frequency. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, this threshold frequency is related to the energy of the electron. It is not related to how many number of electron is released. இது இம்பார்ட்டன்டான question. நான் இதை உனக்கு ரெண்டு கிராஃப் வச்சு சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப்ல நம்ம என்ன பண்றோம்? இன்டென்சிட்டியை கைனெட்டிக் எனர்ஜி கூட ரிலேட் பண்றோம். ரெண்டாவது கிராஃப்ல நம்ம இந்த threshold frequency-ய kinetic energy கூட ரிலேட் பண்றோம். See, kinetic energy will be constant. So kinetic energy, intensity ரெண்டும் interrelated-ஆ இல்லாததுனால நம்ம கிராஃப் பார்க்க ஒரு சிங்கிள் straight line மாதிரி இருக்கும். But since kinetic energy and frequency is interrelated, frequency அதிகரிச்சோம்னா அந்த எலக்ட்ரான் எவ்வளவு ஸ்பீடா போகுது அப்படிங்கிற kinetic energy ஃபாஸ்டா இருக்கும். அதனால frequency-ய பொறுத்து கண்டிப்பா kinetic energy மாறும். இது நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். Intensity is directly proportional to the number of electrons ejected. Similarly, kinetic energy is directly proportional to the threshold frequency. புரிஞ்சுச்சுங்களா? Clear-ஆ? I mean, threshold frequency-ல it is directly related to frequency. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் threshold frequency. அடுத்ததா நம்ம black body radiation பத்தி தான் படிக்க போறோம். black body radiation னா என்ன மேம் அர்த்தம்? கண்ணா, ஒரு பெர்ஃபெக்ட்டான black body, ஒரு பெர்ஃபெக்ட்லி black கலர்ல இருக்கக்கூடிய பாடி. சரியா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட டிஷர்ட் கலரையும் என்னோட இந்த முடியோட கலரையும் ரிலேட் பண்ணி பாருங்களேன். ரெண்டுமே black தான். ஆனா என் முடி கொஞ்சம் டார்க்கா இருக்கு, டிஷர்ட் லைட்டா இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி பிளாக்லயே நிறைய ஷேட்ஸ் ஆஃப் black இருக்கு. ஈவன் நம்மளோட போர்டு வேற ஒரு விதமான black கலர்ல இருக்கு. கரெக்டா? சோ நம்மளோட black color bodies வேற ranges of blackல இருக்கும். அதுல pitch blackல இருக்கக்கூடிய perfect black கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி என்ன பண்ணுமாமா? அந்த பாடிக்குள்ள வரக்கூடிய எல்லா எனர்ஜிஸையும் அப்சார்ப் பண்ணிக்கும் அண்ட் எல்லா எனர்ஜிஸையும் ரிலீஸும் பண்ணிக்கும். அதுகிட்டன்னு சொல்லிட்டு எதையுமே வச்சுக்காது. இட் வில் அப்சார்ப் அண்ட் ரிலீஸ் ஆல் த எனர்ஜி விச் இஸ் தட். ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை தான் பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்லுவோம். இது கார்பன் பிளாக்ட பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் 100% பிளாக் பாடி இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை நம்ம இது வரைக்கும் பார்க்கல, இது வரைக்கும் கண்டும் பிடிக்கல. இப்போ இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் பேஸ் பண்ணி NCERT-ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கொடுத்துருப்பான். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்து ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பான். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ நமக்கு இங்க ரெண்டு கிராஃப்ஸ் இருக்கு. இது T1, இது T2. ஓகேவா? இந்த கிராஃப் வந்து இன்டென்சிட்டி அண்ட் வேவ்லென்த் லாம்டாக்கான கிராஃப். இப்போ இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா, whenever intensity is increased, okay, whenever intensity is increased, then your time period will also be increased. At the given temperature, intensity of radiation wavelength பொறுத்து மாறுற மாதிரி இருக்கும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுச்சுங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், NCERT-லயும் கொடுத்துருக்கான். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே.
அடுத்ததா நம்ம what led to quantum mechanic model அப்படிங்கறத பார்க்க போறோம். அங்க ரெண்டு இம்பார்ட்டன்டான தியரிஸ் இருக்கு. ஒன்னு dual nature of matter, இன்னொன்னு Heisenberg's uncertainty principle. dual nature of matterல நம்ம டி ப்ராக்லி ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ஆர் ஒரு வேவுக்கு மேட்டர் as well as wave character இருக்குன்னு சொன்னாரு. எப்படி மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, மேட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எப்படி ஒரு ஆட்டம் ஒரு ஸ்பெக்ட்ரமா உருவாக்குமோ, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்லாம் உருவாக்குமோ அதே மாதிரியான சிமிலர் ஸ்பெக்ட்ரம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி மேட்டர் பேஸ் பண்ண எல்லா ஃபினாமினன்ஸையும் அது வச்சிருக்கு. பட் இதுவே வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு போனீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ், டைஃப்ராக்ஷன்ங்கிற மாதிரியான நிறைய கான்செப்ட் பேஸ் பண்ணி நமக்கு வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு. ஸோ எஸ், இந்த ரெண்டு கேரக்டரையுமே நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு டியூவல் நேச்சர் இருக்கு. ஒரு மேட்டராகவும் அவங்களால ஆக்ட் பண்ண முடியும், ஒரு வேவாகவும் ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா ஹேசன்பர்க் வந்தாரு. ஹேசன்பர்க் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குட்டியான பார்ட்டிகிள், அந்த குட்டியோட பார்ட்டிகளோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் அட் அ டைம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட், அதாவது அட் அ டைம்ல போத் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் அ சப்அட்டாமிக் பார்ட்டிகல். இவர் சொன்னது கரெக்ட் தானே? ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ங்கிறது ரொம்ப குட்டி உண்டா இருக்கும். அப்ப அது மூவ் ஆயிட்டு இருக்கும்போ அது இங்க பொசிஷன்ல இருக்கு, இந்த ஸ்பீட்ல இருக்குன்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அது இங்க வந்திருக்கும். கரெக்டா? கரெக்டா? ஸோ அதனாலதான் இது ரெண்டுத்தையும் அட் அ டைம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா டெல்டா எக்ஸ் டெல்டா பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு h/4π அப்படின்னு சொன்னாரு. இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ணும்போது டெல்டா எக்ஸ் டெல்டா பி, டெல்டா பிங்கிறது மொமெண்டம்ங்கிறதுனால எம் டெல்டா வியும் யூஸ் பண்ணிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு h/4πங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். அதே மாதிரி டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்லையும் நம்ம லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p ஆர் h/mv அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலுக்குள்ள தான் போறோம். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து தான் வந்துச்சு. ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து டைரக்டா क्वेश्चन கேட்பான். லைக் 4 ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்டான வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு கூட கேட்பான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க E minus V அப்படின்னு கொடுத்திருக்கா. E minus V which is total energy minus potential energy, kinetic energy பத்தி தான் பேசுறான். அண்ட் இங்க சைங்கிறது ஆல்ரெடி நான் வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இதுதான் நம்மளோட ஆம்ப்ளிடியூட். கரெக்டா? தென் இங்க ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ 8π² m/h² வரும். அதுதான் this. இங்க நம்மளோட சைய வித் ரெஸ்பெக்ட் டு x, y and z. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? நம்ம ஒரு வேவ் எடுத்துக்கிட்டோம்னா அங்க x, y, z ஆக்சிஸ்னு சொல்லி 3 ஆக்சிஸை வச்சும் அந்த வேவை டினாமினேட் பண்ணலாம். ஸோ அதனால x, y and z பேஸ் பண்ணி நம்ம psi அப்படிங்கிற ஆம்ப்ளிடியூட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ அப்படி இதை பண்ணோம்னா this is called as Schrodinger wave equation. Schrodinger wave equationல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், Schrodinger wave equationல இருந்து principal quantum number, azimuthal quantum number and magnetic quantum number. Principal quantum number n, azimuthal n and magnetic quantum number m. இத மூணுத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். out of these either Schrodinger wave equation கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. ஸ்பின் குவாண்டம் நம்பரை மட்டும் தான் அது சொல்லல, பாக்கி மூணுத்தை பத்தியும் அதை சொல்லியிருக்கு. மூணுமே இங்க இருந்து தான் டெரிவ் ஆயிருக்கு. பட் மேம் ஏன் மேம் இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது? கண்ணா ஒரு விஷயத்தை ஞாபகம், சரியா? இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து வந்த குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் எக்ஸாக்டா நம்மளோட எலக்ட்ரான் எங்க இருக்கு பிளஸ் நம்மளோட என்டையர் ஆட்டமோட பொசிஷனிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுது. ஸோ அதனால இந்த குவாண்டம் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கில் கொச்சன்னு சொல்லிட்டு இதை பத்தி கொடுத்துருப்பான். பட்
உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் டைரக்டா நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ எஸ், பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் n. என்னங்கிறது நம்மளோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 4 so on and so forth. n எதை குறிக்கும் or எதை மென்ஷன் பண்ணும்? இட் ரெஃபர்ஸ் டு எனர்ஜி or orbit with which the electron is present. சரியா? அப்போ n வந்து 1 இருந்தா k orbit, 2 இருந்தா l, 3 இருந்தா m, 4 இருந்தா n. நெக்ஸ்ட் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் l க்கு போயிடலாம். l எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க n வேல்யூ என்னவோ அதை வச்சு 0 to n-1 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், n is equal to 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ if n is equal to 3, l வேல்யூ என்னவா இருக்கலாம்? 0 to n-1. அப்போ 0, 1, 2, n-1 சொல்லும்போது 3 - 1 2, அதனால 2 ஓட நிறுத்திக்கிறேன். இதுதான் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தட் ஆட்டமையும் சப்ஷெல்லை பத்தியும் பேசும். சப்ஷெல்னு சொல்லும்போது நம்ம SPDF அப்படிங்கிற சப்ஷெல்லை சொல்றோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் L0 னா அது S சப்ஷெல், L1 னா P சப்ஷெல், L2 னா D சப்ஷெல், 3R னா F சப்ஷெல். அடுத்ததா m வேல்யூ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். L என்ன வேல்யூவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி m -l to +l அப்படின்னு எடுத்துப்போம். இங்க let's say நான் l is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ m என்னவா இருக்கும்? m என்னவாடா இருக்கும்? m is equal to -2, -1, 0, 1, 2. இது எதை டிபிக்ட் பண்ணுதுன்னு உனக்கு புரிஞ்சுச்சா? இங்க 2 னா d ஆர்பிட்டால்னு சொன்னேன். d சப்ஷெல்னு சொன்னேன். d சப்ஷெல்ல மொத்தம் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? dxy, dyz, dzx, dx² - y², dz². இத பத்தி படிச்சிருப்போம்ல, சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம்ல. சோ இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் தான் இந்த mங்கிற கவுண்ட் மென்ஷன் பண்ணுது. புரிஞ்சுச்சா? அடுத்ததா நம்ம ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு வரோம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் நம்மளா கண்டுபிடிச்சதாச்சே. ஸோ எய்தர் -12 ஆர் +12 இருக்கும். இது அந்த எலக்ட்ரான் எப்படி ஸ்பின் ஆகுதுங்கிறத மென்ஷன் பண்ணும். அண்ட் எஸ், -12 னா அது ஆன்டி கிளாக் வைஸ், +12 னா அது கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி மேம் கொஸ்டின் கேட்பாங்க? இதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆட்டம் தந்து அந்த ஆட்டமோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன, அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் என்ன, ஆர் ஓவராலா குவாண்டம் நம்பர்ஸ் என்னங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஆர் ஈவன் ஒரு சில கேசஸ்ல ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கு ஆர் என்ன குவாண்டம் நம்பரோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஸோ நீங்க இந்த டேபிள் காலமை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ப்ளீஸ் நோட் பண்ணி வைங்க. இதை தவிர்த்து குவாண்டம் நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது. ஓகேவா? செட்டா? ஆல் ரைட். இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா எப்படி ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றதுக்கு நமக்கு மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்கு. ஆஃப்-பார் பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஹன்ஸ் ரூல். இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்-பார்ஸ் பிரின்சிபல். ஆஃப்-பார்ஸ் பிரின்சிபல் அப்படி என்னதான் மேம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்-பார்ஸ் பிரின்சிபல்ல ஒரு ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது அத எப்பவுமே ஃப்ரம் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மேம் அது என்ன இன்க்ரீசிங் ஆர்டர் மேம்? இப்படிதான் எல்லா வருஷமும் புக்ல கொடுக்குறான், ஆனா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கே மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த ஆஃப்-பார் பிரின்சிபலுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். தி ட்ரிக் இஸ், இல்லைங்க நல்ல பிரைட்டா எழுதுவோம் சரியா? The trick is SS, PS, PS, DPS, DPS, finally FDPS, FDPS. And இதற்கான நம்பரிங் என்ன? 1 2 2 3 3 4 3 4 5 4 5 6 4 5 6 7
and 5 6 7 8. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? இப்போ ஒரு மாலிகுலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க எழுதணும்னா இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணா போதும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1s 2s 2p 3s so on and so forth. Also நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், always remember this, எப்பவுமே s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரானையும் p ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரானையும் d ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரானையும் f ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்ஸையும் நம்ம ஃபில் பண்ணும். ஸோ இந்த கவுண்ட், இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆஃபா பிரின்சிபல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். அடுத்ததா நம்ம பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்குள்ள தான் போறோம். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படி என்னதான் சொல்லியிருக்கா, இங்க ஒரு ஆர்பிட்டால்ல நம்மளால 2 எலக்ட்ரான்ஸை தான் ஃபில் பண்ண முடியும். அண்ட் அந்த 2 எலக்ட்ரான்ஸ்ல ஒன்னு கிளாக்வைஸ்ங்கிறதுனால அப்வர்ட் ஆரோ போட்டிருக்கேன், இன்னொன்று ஆன்டி கிளாக்வைஸ் டவுன்வர்ட் ஆரோ போட்டிருக்கேன். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன்ல ரெண்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்னு, ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும், அண்ட் ரெண்டாவது அது ரெண்டுமே ஆப்போசிட் ஸ்பின்ஸோட இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி கிட்ட போறோம். ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சப்ஷெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெட்ஸ் சே we have p சப்ஷெல். சரியா? p சப்ஷெல்ல டோட்டலா 3 ஆர்பிட்டால் இருக்கு. p சப்ஷெல்ல ஓவராலா 3 ஆர்பிட்டால் இருக்கு. இப்போ ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரானை தான் ஃபில் பண்ண முடியும். பட் ஹன்ஸ் ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போ, எப்படி நம்ம வீட்டில் 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, பட் அப்பா 4 ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார்னா அம்மா 3 பேருக்கும் ஒன்னொன்னா கொடுத்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை அவங்களோட செல்லப்புள்ள, மேபி சின்னதா இருக்கலாம், மேபி பெரிய பையனா இருக்கலாம், பட் அவங்களோட செல்ல புள்ளைக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம எலக்ட்ரான்ஸை இந்த சப்ஷெல்ல ஃபில் பண்ணும்போ 1 2 3 அப்படி எல்லாருக்கும் ஈவனா ஒரு எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் கொடுத்து 3 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறமா பாக்கி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு 1, செகண்ட் இருக்கிறவனுக்கு 1, அண்ட் ஃபைனலா தேர்ட் இருக்கிறவனுக்கு 1ன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஈவனா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் ஃபினிஷ், எல்லாருக்கும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் 2வது எலக்ட்ரானை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? அண்ட் இங்க 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. 3மே px py pz 3 ஆர்பிட்டால்ஸ்க்குமே சேம் எனர்ஜி இருக்கு. அதனால அதை நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டால்னு சொல்றோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ ஓவராலா இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸை எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் இதில் நான் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் சொல்லலை, ஏன்னா ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ்னா என்ன, பினா என்ன, டினா என்ன, எஃப்னா என்ன, அண்ட் அவங்களோட ஷேப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். And with this, we are winding up this session, my dear. இது இல்லாம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நிறைய குட்டி ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ நான் அதற்காக உங்களுக்கு இந்த செஷன் கூடவே ஃபார்முலா ஷீட் ஃபார் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையும் அட்டாச் பண்ணி தரேன். ஸோ இந்த செஷனை ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷனோட கண்டென்ட் கிடைச்சிடும். டிஸ்கிரிப்ஷன்ல இதே டாபிக்கோட ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட் அண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சில கொஸ்டின் செய்யும் நான் தரேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில எல்லா சாப்டர்ஸையும் சூப்பரா படிக்கிறதுக்காகவும் ரிவைஸ் பண்றதுக்காகவும் மறக்காம நம்மளோட மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸை பாருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா with this we are winding up the session. So that's it, my dear, that's it. அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila Ma'am signing off. Tada, bye bye, take care and have a great day.